ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய நிகழ்வை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது தமிழ்நாடு தேர்தல் 2026 ஜனநாயகத்தோட கடமையாற்றுறதுக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருக்குது. யாருக்கு உங்களோட வாக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். நான் யாரையும் பர்டிகுலராக இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அதுபோக ஏன் விஜய் இலவசத்தை தராரு அப்படின்னு இதில் பார்க்க போகிறோம். ஸோ கடந்த 70 ஆண்டுகளாகவே மக்கள் எல்லாருமே கோமாவில் இருக்க காரணம் என்ன, இது எல்லாமே இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களோட ஜனநாயக கடமையை செலுத்துறதுக்கான ஒரு நாள். ஸோ 5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்ட துன்பமாக இருக்கட்டும், துயரமாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு விடுவு காலம் அப்படின்னா ஒவ்வொரு 5 வருடத்திற்கு ஒருக்காவும் பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயக கடமையை செலுத்தக்கூடிய ஒரு நாளாகவே உங்களுக்கு வரும். ஸோ அப்படி யாருக்கு இந்த டைம் நீங்கள் வாக்கு அளிக்க போகிறீங்க அது எல்லாமே உங்களோட பர்சனல். பட் இருந்தாலும் நம்ம இதில் சில டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் 5,73,43,291 பேர் வாக்கு செலுத்த போகிறாங்க. இதில் 18 வயதிலிருந்து 80+ வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க மொத்தம் 5,73,43,291 பேர். இதில் ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,80,30,658 பேர். பெண்கள் பார்த்தீங்கன்னா 2,93,04,905 பேர் வாக்கு செலுத்த போகிறாங்க. மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,728 பேர். ஸோ இந்த 5,73,43,291 பேர் தான் இப்போ அடுத்த 5 ஆண்டும் தமிழகத்தை விழுவிலிருந்து காக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஸோ உங்கள் கையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆயுதமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 5,73,00,000 பேரும் மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தமிழகத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சிந்திக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். மக்களை இன்றைக்கி நீங்கள் ஒரு சபதத்தை ஏற்றுக்குங்க. ஏன் ஓட்டு விற்பனைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு சபதத்தை ஏற்றுக்குங்க. ஸோ இங்கே 4 முனை போட்டியோ 2 முனை போட்டியோ அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கே கிடையாதுங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 முனை போட்டி 2 முனை போட்டிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டுக்கு தேர்ட் ப்ராசஸ். அதெல்லாம் அது நமக்கு தேவையே இல்லாது. முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் தகுதியானவரா, மக்களை தான் குடும்பம் போல நேசிக்கிறாரா, தன்னோட மாநிலத்தையோ தன்னோட நாட்டையோ பெரிதும் நேசிக்கக்கூடியவரா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாநிலத்தையோ நாட்டையோ எடுத்து செல்பவரா அப்படின்னு தாங்க நீங்கள் பார்க்கணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம கடந்த 75 வருஷமாக நம்ம ஹோமோவில் இருந்திருக்கோம். அப்படி தான் எனக்கு தோணுது. என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக கடந்த 75 வருஷமாக நம்ம கோமாவில் இருந்த மாதிரி தான். ஒரு நல்ல டாக்டர் கிடைக்காம நம்ம கோமாவிலேயே இருந்திருக்கோம். ஸோ இதுக்கு உண்மை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ நாட்டில் இலவசத்தை தான் மக்களுக்கு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் கடனாளி ஆக்கிறது நல்லாட்சி கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், ஓகேங்களா? ஒவ்வொரு டைமும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலவசத்து பின்னாடியே போகிறோம். அது எந்த ஒரு மாநிலத்துக்கும் எந்த ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சியை அமைத்து தராது. அது ஒரு நல்ல ஆட்சியாளர்களே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி. ஸோ நான் எந்த ஆட்சியும் குறிப்பிட்டு சொல்ல, பெண்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி. அது பார்த்திங்கன்னா பாறையில் தேங்கி கிடைக்கக்கூடிய ஒரு பாசம் போன்றது தான். எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எப்பவுமே கிடையாது. படித்த இளைஞர்களுக்கு ஒரு சரியான வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு மாநிலமாகவே இருக்குது. அனைத்து அரசு துறையும் பார்த்திங்கன்னா ஊழல் மிகுந்ததாகவே இருக்குது. அரசு வேலைகள்லேயும் ஊழல் இருந்துகிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாங்க. ஆட்சியாளர்களின் வயிறு நிறையுது, ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் வாடி வதைக்கிறார்கள். இதுதான் டெமோக்ரஸியா? ஸோ நீங்கள் அதை சிந்தித்து பார்க்கணும். 70 ஆண்டுகளாக திரும்ப வாய்ப்பளிச்சிருக்கீங்க. எந்த ஒரு மாற்றமாவது ஒரு சிங்கிள் பர்சன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? மக்களோட மனநிலை, மக்கள் எல்லாமே நடுரோட்டில் மட்டும்தான் நிற்கிறோம். அனைத்து அமைச்சர்களையும் பாருங்கள், யாராவது ஒருத்தராவது நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம இந்த தொகுதிக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினச்சிருக்காங்களா? இன்றைக்கி வராங்க அப்படின்னா அடுத்த 1825 நாட்கள் கழிச்சு தான். அதாவது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 5 வருஷம். அந்த 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க மறுபடியும் நம்மளோட தொகுதிக்குள்ளே வராங்க. ஸோ இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இரவோடு இரவாக 1000 2000 பணத்தை எல்லாம் வீசுவாங்க.
ஸோ அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். மக்களே இன்னும் நீங்கள் தூங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. விழித்தெழுங்க தோழா. வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், பொருளாதாரம் உயர்வாக இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தாவே போதும். நானே டிவி வாங்கிக்குவேங்க, நானே மிக்சி வாங்கிக்குவேன், நானே லேப்டாப்பு வாங்கிக்குவேன், நானே சொந்தமாக வீடும் கட்டிக்குவேன். இதெல்லாம் என்னங்க, நானே 18,000 ரூபா போட்டு ஃப்ரிட்ஜும் வாங்கிக்குவேன். ஏன் இதெல்லாம் தந்து மக்களை நீங்கள் ஏமாற்றணும்? ஸோ இதுதான் நம்மளோட கேள்வி. இதிலிருந்து என்ன தெரியுது? மக்களை நல்லா இழிச்சவாயங்க, ஏதாவது இலவசம்னு சொன்னால் போதும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் 5 வருஷமாக நாங்கள் இந்த திட்டத்தை பண்ணணும், இப்படி பொருளாதாரத்தை உயர்த்தணும், இவ்வளவு ஏழை எளிய மாணவர்களை அரசு தத்தெடுத்து அவங்கள நாங்கள் படிக்க வச்சோம், ஆரம்ப சுகாதார நிலையத்தை மல்டி ஸ்பெஷாலிட்டியாக தரம் உயர்த்தணும், சாலை வசதியை மேம்படுத்தணும், பெண்களுக்கு அடிப்படை வசதி அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பை வழங்குறதுக்கான உறுதி அளிச்சிருக்கோம், புதிய புதிய திட்டங்கள் மற்றும் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய திட்டத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களால் வாக்கு கேட்க முடியுமா? யாராக இருந்தாலுமே. ஸோ தொகுதிக்குள்ளே வரது 5 வருஷத்துக்கு ஒரு டைமு, வந்ததுமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் அந்த கட்சி இந்த கட்சி மேலே பழிய போடுறது, இந்த கட்சி அந்த கட்சி மேலே பழிய போடுறது, அவங்கவுங்க சண்டையை இங்கே நடு ரோட்டில் வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் செய்த சாதனையை சொல்லி வாக்கு கேளுங்க அப்படின்னா நீங்கள் சண்டை போட்டு வாக்கு கேட்குறீங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு இப்போ கதைக்கு வருவோம். ஏன் விஜய் இலவசத்தை தராரு? எல்லாருமே கேட்குறது என்னென்னா, எல்லா கட்சியுமே இலவசத்தை தானே தருது, விஜயும் இலவசத்தை தான் தராரு, இவர் மட்டும் ஏன் இலவசத்தை தரணும்? இலவசத்தை நானும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்ல அப்படின்னா, ஸோ ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், தேர்தலில் ஜெயிக்க அதை தரேன் இதை தரணும்னு சொல்லும்போது மக்களை முதலாக சந்திக்க வராங்க. இலவசம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்தால் மக்கள் நீங்கள் ஏற்றுக்குப்பீங்களா? சிந்திச்சு பாருங்கள். அவன் அதை தரான், இவன் இதை தரான், இவன் எதுவுமே தரல, இவனுக்கு ஏன் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு தான். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஒரு சொந்த பந்தம், ஒரு நலம் விரும்பி ஸோ இவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வெறுங்கையோட வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னடா இவன் வெறுங்கையை ஆட்டிட்டு வந்துட்டானே அப்படின்னு தான் நினைப்பீங்க. சொந்த பந்தமே அப்படி நினைக்கும் போது ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா நார்மலாக நான் இதெல்லாம் மாற்றுறேன் அதெல்லாம் மாற்றுறேன்னு சொன்னால் மக்கள் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் உள்ளே வர முடியுமா தவிர்த்து டைரெக்டாக நான் எல்லாமே மாற்றுறேன் பண்ணுறேன் அப்படின்னு யாருனாலே, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களும் இலவசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இவங்களுக்கு வாக்களிங்க அவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருமே அப்படி தான். ஓகேங்களா? மக்கள் மாறணும். ஸோ எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. எல்லாமே நம்ம காசு தான். ஓட்டு மட்டும் சிந்திச்சு போட்டுருங்க. எங்கள் தாத்தா 60 வருஷமாக அந்த கட்சியில் இருந்தார், எங்கள் அப்பா 40 வருஷமாக இந்த கட்சியில் இருந்தார், ஸோ நானும் 20 வருஷமாக இந்த கட்சியில் இருக்கேன், நானும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் தலையெழுத்தை யாருனாலையும் மாற்ற முடியாது. 25 பேரை வச்சோ 10 பேரை வச்சோ நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தேவையில்லை. 10 பேர் 10 விதமான கருத்தை சொல்லுவாங்க, 25 பேர் 25 விதமான கருத்தை சொல்லுவாங்க. தனியாக ஒத்தையாக நின்று மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களே வரவேறுங்க, கண்டிப்பாக தப்பே இல்லை. மக்கள் முட்டாள்னு நினைக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ராஜா. மக்கள் மாற்றத்தை நினச்சா உங்கள் கதி என்ன ராஜா? சொல்லுங்கள் சார். அதாவது கோமாலிருந்து எந்திரிச்சிருங்க, ஒரு நல்ல டாக்டர் வந்துட்டார், பொழைச்சிடலாம். தமிழகத்தின் கடைசி நம்பிக்கை இது ஒரு கட்சி மட்டும் இல்லைங்க, திஸ் இஸ் அன் எமோஷன். ஸோ புரிஞ்சுக்குங்க, வாக்களிங்க, சிந்தித்து வாக்களிங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு மாற்றத்தை காணுங்கள்.